ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னா, ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நேற்று ஜாக்லின் எவிக்ஷன் யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா மக்களால் அவங்க வெளியே போயிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகியிருக்காது. பட் மக்கள் நினைக்கல. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க நினச்சாங்க சதியால் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு பயங்கரமான உதாகரமான விஷயம். நிறைய பேர், அதாவது குறிப்பாக ஜாக்லினோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஃபேன்ஸுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஜெஃப்ரி அண்ட் சத்யா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, பயங்கர வைரலாக ஆச்சு. என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை என்ன சொல்லியிருந்தாங்க, அங்கே இருக்கவங்க சிரிக்கிறது அதாவது அவங்க பண்ணுறத சிரிக்கல, அவங்க பண்ணுறது நடிப்பு மாதிரி இருக்கான். அதனால் இவங்க தனியாக சிரிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னென்னா இன்னொரு விஷயம் நடக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஜெஃப்ரி, சத்யா, சாச்சனா, தர்ஷா குப்தா, வர்ஷினி, அங்கே கிளாப் பண்ணிட்டு இருக்கிற யார், நம்ம விஷால், கூட யார், அன்ஷிதா, எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக? ஒரு 100 நாள்ங்க, ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் 100 நாள் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாரையுமே ஒரு காம்படிட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் பயத்தை காமிச்சிருக்காங்க, எல்லாருக்கூட உறவாக இருந்திருக்காங்க, எல்லாருக்கூட நட்பாக இருந்திருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்க, காமெடியாக இருந்திருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள். இதுலேயும் குறிப்பாக கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண அலப்பறைகள் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதிலிருந்து முக்கிய உறுப்பினர் யார் தெரியுமா? ஜெஃப்ரி. அவங்க எல்லாருமே அந்த பொண்ணு போனது அந்த கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் மோளம் அடிச்சு. என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க ஆடுறதை பார்த்துட்டு மற்றவங்களாம் என்ன சொல்லுன்னு தெரியாமல் ரஞ்சித் அந்த பக்கம் இருக்காது. ரஞ்சித் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராணுவ அதனால சிரிக்கிற ராணுவ. அதாவது எல்லாருமே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வன்மத்தோடு இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம தீபக் சொல்கிறார், ஏண்டா ஒருத்தவங்க மிட்விக் எவிக்ஷனில் போயிருக்காங்க, கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு போது நிறுத்துறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் வன்மம் இருந்திருக்கு. வர்ஷினி, தர்ஷா குப்தா, சாச்சனா, ஜெஃப்ரி, சத்யா மோளம் அடித்து கொண்டாடுறாங்க பாருங்களேன். ஒரு நாளாக கொஞ்சம், அதாவது ஒரு நாள் இருக்க வேண்டாம், அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு அமைதி இருக்கும்ல. ஒரு 100 நாள் இருந்தவங்க வீட்டில் அவங்கெல்லாம் டாப் 5ல் வருவாங்க. ஏன் ரன்னராக வரணும், வின்னராக வரணும்னு இயங்கிட்டு இருந்த ஒருத்தங்க அதுவும் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், நம்மளுக்கு எப்படி இருக்குமோ கூட இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும். குறிப்பாக ஜெஃப்ரிக்கு எப்படி இருக்கணும். ஏன்னா ஜெஃப்ரியை தம்பியாக நினச்சாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஸ்டார்டிங் ஜெஃப்ரி யாருன்னே தெரியாது. ஜாக்லின் கூட இருந்ததுனால 4 வாரம் வெளியே தெரிஞ்சாப்புல. அதை யாராலும் மறுக்கவே முடியாது. கோவா கேங்கில் இருக்கும்போது எப்படி பொத்தி பாதுகாத்தாங்க. ஜெஃப்ரிக்காக எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எத்தனை பேர் அழுதுருப்பாங்க. ஆனால் இந்த பையன் போகும்போது இப்படி பண்ணுறானே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.